ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி கணவரை இழந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றவாளிகளுக்கு அரசியல் அடையாளம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் கூறி வரும் வாக்குறுதிகள் உண்மை நிலைக்கு நேர்மாறாக இருப்பது ஏமாற்றமளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை என்று திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, இதனுடைய கூடுதல் விவரம். வணக்கம் அருணா. தாவேகா ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி என்ற நபர் கணவரை இழந்து தனியே வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேம்புலி என்ற நபர் கணவரை இழந்த பெண்ணின் வீட்டிற்குள் இரவு நேரத்தில் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், சம்பவம் அறிந்தவுடனே சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவரை வேம்புலியை கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த பெண் ஒருவர் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து இரவு நேரத்தில் அவரது வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை அளித்த தாவேகா நிர்வாகி மீது மவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளராக இருந்த வேம்புலி என்பவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பாலியல் தொல்லை ஆகிய பிரிவுகளின் கீழ் மவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கணவனை இழந்த பெண்ணுக்கு மொபைலில் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதோடு வீட்டில் அவர் தனியாக இருப்பதை அறிந்து கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் அவரது வீட்டிற்குள் சென்ற வேம்புலி என்ற நபர் பாலியல் தொல்லை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து அப்பெண் கூச்சலிட்டதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி வேம்புலி என்ற நபர் மீது மவுண்ட் காவல் நிலையத்தில் அப்பெண் அளித்த புகாரின் பேரில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி வேம்புலி மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் தொல்லை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அறிந்த உடனே கடந்த 10ஆம் தேதி ஆலந்தூர் தொகுதி வடக்கு பகுதி செயலாளராக இருந்த வேம்புலியை பொறுப்பிலிருந்து நீக்கி எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் உத்தரவிட்டிருந்தார். தற்போது இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் கூறி வரும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பதாகவும், அந்த நிலை மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை. இது போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் சமூக விரோத செயல்பாடுகளுக்கு அரசியல் அடையாளம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும், குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கிறார். அருணா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாரணி.